மாவட்டத்தில் பாரம்பரிய புறா வளர்ப்பு போட்டி சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. இது வெறும் பொழுதுபோக்கை கடந்து தீவிரமான போட்டி அம்சங்களுடன் கூடிய ஒரு பாரம்பரிய கலையாகும். அடுக்குமாடி குடியிருப்புகளில் புறாக்களால் ஏற்படும் சிரமங்கள் குறித்த பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் கோவையில் ஆயிரக்கணக்கானோர் தலைமுறையாக இந்த புறா வளர்ப்பு மற்றும் பந்தய கலையை போற்றி வளர்த்து வருகின்றனர். தென் மாவட்டங்களில் தை மாதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகள் தயார் செய்யப்படுவது போல கோவையில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் புறா பந்தயங்களுக்கான பிரதான சீசன் ஆகும். உள்ளூர், மாவட்ட, மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் புறா வளர்ப்பு கலைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். என்னோட இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வளர்த்து, நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்களாம் விட்டுருவாங்க. அவங்களாம் ஆள் இப்ப கொஞ்சம் பேர் இறந்துட்டு அவங்க பையன் வந்து எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து அவங்க பசங்க வந்து அவங்க அப்பாவோட ஈடுபாட்டில் வந்து இப்போ எடுத்து அவங்க வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சூதாட்டமாக எதுவும் கிடையாது. இது பரம்பரையை வந்து வளர்க்குறது. இது வந்து ஒரு பெருமைக்காக தான் இது பண்ணுறாங்க. இது வந்து சாதா ஒரு புறா வந்து அடித்து சாப்பிட்றாங்க இதெல்லாம் கிடையாது. இந்த புறா மேலே ஒரு பாசத்தை வச்சு அவங்க வளர்த்து அவங்க இந்த வருஷம் 360 நாள் அதுக்கு வந்து தீனி போட்டு எல்லாம் பாதுகாப்பாக வச்சு இந்த 3 மாதம் பந்தயத்திலும் போது அது தனி தயாராக கொடுக்குறாங்க. போட்டிகள் சாதா புறாக்கள், கர்ண புறாக்கள் என புறாக்களின் வகைகளை பொறுத்தும் அவற்றின் கண்களின் நிறத்தை பொறுத்தும் நடத்தப்படுகின்றன. காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக பறக்கும் திறனை அடிப்படையாக கொண்டு போட்டி விதிமுறைகள் வகுக்கப்படுகின்றன. வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு கேடயங்களும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்படுகின்றன. குறிப்பிட்ட தேதிகளை முன்பதிவு செய்து அத்தருணத்தில் தங்கள் புறாக்களை அதிக நேரம் பறக்கவிட்டு தங்கள் திறனை வெளிப்படுத்துகிறார்கள். போட்டியில் பங்கேற்கும் புறாக்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு பிரத்யேகமான தானிய உணவுகள் வழங்கப்படுகின்றன. ராகி, பாதாம், கொண்டைக்கடலை போன்ற சத்தான உணவுப் பொருட்கள் அவற்றின் உடல் உறுதித்தன்மையை மேம்படுத்தி பறக்கும் திறனை அதிகரிக்க உதவுகின்றன. புறாக்கள் வானத்தில் பறக்கும் போது அவற்றை அடையாளம் கண்டுகொள்ள ஒவ்வொரு போட்டியாளரும் தங்கள் புறாக்களுக்கு சாயங்களை பூசி பறக்க விடுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் தங்கள் இருப்பிடத்தை அடையாளம் கண்டுகொள்ள புறாக்கள் அமரும் செவ்வக வடிவ சட்டங்களில் மின் விளக்குகள் பொருத்தப்படுகின்றன. இப்போ புறா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட என்னோட வயசுக்கு ஒரு 20 வருஷமா நம்ம வந்து புறா வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த புறாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் டோர்னமெண்ட் நடக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது 90 நாட்கள் பக்கம் நமக்கு இதோட காலம் இருக்குது. அது ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் கூட பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டோர்னமெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஜூன், ஜூலை, அப்புறம் ஆகஸ்ட்டில் ஒரு 15 நாள், ஆகஸ்ட் 15 லாஸ்ட்டாக இருக்கும். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வெரைட்டி ஆஃப் பீஜியன் வந்து நம்ம புறாக்களை வந்து வளர்த்திட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சாதா புறாம்பம், ஒன்று நாட்டு புறாம்பம். இந்த 2 புறாக்கு வந்து டோர்னமெண்ட் இருக்குது. இந்த சாதா புறாங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக விடணும், ஈவினிங் 7 மணிக்கு தாண்டணும். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தை வந்து இந்த புறா வந்து கடந்து பறக்கணும். 12 மணி நேரத்தை தாண்டணும், 13 மணி நேரத்துக்குள்ளே உட்காரணும், அதாவது 8 மணிக்குள்ளே உட்காரணும். இது அதனுடைய மேட்சுங்க. அதே மாதிரி நாட்டு புறா அப்படின்னு சொல்லுவோம், கர்ணப்புறா, அதோட கண்ணு வெள்ளையாக இருக்கும். அந்த புறா பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 ஹவர்ஸை தாண்டி பறக்கணும். அதே மாதிரி அது ஒரு 13 ஹவர்ஸ்க்குள்ளார 13 மணி நேரத்துக்குள்ளே அது தன்னை போல் வந்து உட்காரணும். எந்த ஒரு செயற்கையாக அதை கூப்பிட்றதோ அதை அமர வைப்பதற்காக எந்த செயற்கையான விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடாது. அதுவே நம்ம விடணும், அதுவே பறக்கணும். அதுக்காக நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு, நம்ம வீட்டில் கூட அந்த ராய் சாப்பிட மாட்டோம். இது வந்து இந்த ராயின்னு சொல்லுவோம், நம்ம பொட்டு ராயுமோ, அந்த பொட்டை நீக்காத ராய் எடுத்து நாங்கள் அந்த பொட்டை ஊற வச்சு ராயை நல்லா கழுவிட்டு தான் அதுக்கு போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலிஷ் ராயில் வந்து சாயம் போட்டுருவாங்க, புறாக்களுக்கு ஆகாது. அதே மாதிரி பாதாம் பருப்பு கொடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கு கூட கொடுத்துருப்போமான்னு தெரில. மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ பாதாம் பக்கம் 1000 கிலோ பாதாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வருது. ஒரு 10 கிலோ பாதாம் வந்து ஒரு கூண்டுக்கு நமக்கு இது வந்து வந்துடும். இந்த பாதாம் வந்து நம்ம அந்த புறாக்களுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு புறாவுக்கு 10 கொடுப்போம். இந்த 2 வெரைட்டி ஆஃப் டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் எப்படி நடக்குதோ அதே மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லி உள்ளூர் போட்டி நடக்கும். எங்கள் ஊர் வந்து புலிகுளம். இங்கே பாரம்பரியமாக ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நாங்கள் கட்டக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்க, அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த கலையை வளர்த்திக்கிட்டு இருந்தவங்க, இதை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து அவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கான அந்த ப்ரைஸை வந்து கொடுப்பாங்க. ப்ரைஸ்னால் கப்பு தான், கப்பு, சர்டிஃபிகேட்டு,
அது போக நமக்கு கோல்டு காயின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரே ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் கட்டக்கூடாது. ஏன்னா என்ட்ரன்ஸ் கட்டி ஒரு விளையாட்டை நம்ம விளையாடுறோம்னா அது வந்து தவறாக சித்தரிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் புறாக்கலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பணம் கட்டியோ வந்து இந்த வேலைகள் நாங்கள் செய்வதில்லை. உள்ளூர் போட்டியாகட்டும், மாவட்ட போட்டியாகட்டும், இதை வந்து பார்த்திங்கன்னா கிராமமாக ஒரு காலத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் எத்தனையோ விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. ஜல்லிக்கட்டு வந்துருச்சு, சேவல் போட்டி வந்துருச்சு, ரேக்லா ரேஸ் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப பழமையான ஒரு கலை பார்த்திங்கன்னா புறாக்கலை. இதில் கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து கர்நாடகா, பெங்களூர், பல்வேறு மாநிலத்தில் பல்வேறு வகையான போட்டிகளாக வந்து இந்த புறாவை வந்து எல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் கோயம்புத்தூர்லேயும் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல போட்டியிலையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமமாக ஓட்டிகிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து அது நகரமாக மாறினோன்னு ஊராக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் ஊர் புலிகுளத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 30 புறா கூண்டு இங்கே இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னாவே எல்லா பக்கமே இந்த புறா கூண்டு இருக்குது. 30 கூண்டு இருக்குது. அப்புறம் பக்கத்தில் ராமநாதபுரம் இருக்குது, பாப்பநாயக்கம்பாளையம், காட்டூர், ஒண்டிப்புதூர், குறிச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து புறா டோர்னமெண்ட் நடக்குது. இவங்களையெல்லாம் சேர்த்து வந்து டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் ஒன்று நடத்துவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 175 பேர் பங்கேற்போம். இந்த 175 பேருமே உங்கள்கிட்ட சொல்கிறக்கு என்ன, மீடியாவில் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த 175 புறாக்கூண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 5 பேர் 10 பேர்த்துக்கும் எந்த கெட்ட பழக்கமே இருக்காது. அதாவது எந்த ஒரு போதை வஸ்துலையும் அவங்க இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த புறாக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டை கொடுக்க முடியும். நம்ம வாயில் வச்சு தான் அந்த ஃபுட்டை கொடுப்போம் புறாக்கு. அப்போ காலையிலையும் கொடுப்போம், நைட்டும் கொடுப்போம். அப்போ அந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அது பறக்குதுன்னா 15 மணி நேரம் பக்கம் நம்ம எந்த ஒரு போதைக்கும் அடிமையாகாமல் எப்போ வந்தாலும் தெளிவாக இருப்பாங்க. அந்த புறாக்கு வேண்டியோ இருப்பாங்க, அதை தவிர்த்துருவாங்க. இந்த 3.5 மாதம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா பிஃபோர், அதாவது டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம 1 மாதம் 2 மாதம் வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டோர்னமெண்ட்லேயும் விட்டு நம்ம ரிசல்ட் பார்க்கணும். நாங்கள் வருஷம் ஜெயிக்கிறோம், நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இங்கே ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புலிகுளத்தில் நம்ம ஊரில் தம்பி நிவாஸ் கணேசன் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த புறா வந்து ஆகஸ்ட் 15th மட்டும் செலெக்ஷன் கிடையாது, லீடிங் ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் எவ்வளோ வேணால் பறந்துக்கலாம். அந்த புறா 12 மணிக்கு மேலே பறந்து உட்காந்துச்சு. நைட்டு காலையில் 7 மணிக்கு விட்டு நைட்டு 7 தாண்டி 8 தாண்டி 9 தாண்டி அப்படி 12 மணிக்கு தாண்டி டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்க ஃபஸ்ட் அடித்தாங்க. 2 ஒயிட் புறா 2 வெள்ளை புறா பறந்துச்சு. நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே அவங்க வந்து நம்ம ஊரில் போன வருஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கலை. எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒதுக்கிட்டு இதுக்காக நாங்கள் இதை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த புறா வந்து இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பேர்டு வாங்கணுன்னா ஒவ்வொரு புறாவும் 2000 3000 வரைக்கும் வரும். நான் இப்போ கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்தெந்த புறாக்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. 2 டோர்னமெண்ட் நாங்கள் ஓட்டுறோம். ஒன்று சாதா புறா, இன்னொன்று நாட்டு புறா. இன்னொரு டோர்னமெண்ட் வந்து ரோமர் புறாம்பாங்க. அது வந்து கிலோமீட்டர் கணக்காக ரொம்ப ஸ்பீடாக போகும். அது வேற கிலோ போட்டுறாங்க. இதே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கேரளாலாம் 24 ஹவர்ஸ் மேட்ச் ஓட்டுறாங்க. லாஸ்ட் டைம் 36 ஹவர்ஸ் பறந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குது கேரளா பாலக்காட்டில். அது வந்து 24 ஹவர்ஸ் மேட்சுமாங்க. இது 12 ஹவர்ஸ் மேட்ச், அது 24 ஹவர்ஸ் மேட்ச். ஒவ்வொரு மேட்சுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலையை வந்து எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்களும் அதை வளர்த்திக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எங்களுடைய தம்பிகளுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்து அவங்களும் இதை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் இங்கே 10 கூண்டு இருந்தாங்க, 10 லாஃப்ட் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லாஃப்ட் இருக்குது. எல்லாம் ஆர்வமாக ஓட்டுறாங்க. இதனால் எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எந்த தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. இது மேலே ஒரு பாசம் ஆயிடுவாங்க, அடாப்ட் ஆயிடுவாங்க, அவங்களே குழந்தையாக மாறிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு சமுதாய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவுமே சுமூகமாகவே இருக்கும். அதனால் நாங்களும் இதுக்கான நேரத்தை கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுமார் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையில் புறா வளர்ப்பு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பொழுதுபோக்கை அடுத்த தலைமுறை இளைஞர்களும் ஆர்வத்துடன் முன்னெடுத்து இந்த கலையை அழியாமல் பாதுகாத்து வருகின்றனர். புறாக்கள் மீதான ஆர்வம் தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து மனதை திசை திருப்புவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஃபஸ்ட்டு ஒரு காட்டு ஜங்கிலி காட்டுப்புறா பிடிச்சி வளர்க்க ஆரம்பிச்சது. இப்போது மற்ற ஊனில் போய் புறா பார்த்து இப்போ ஒரு ஆசை வந்து இப்போ நாங்களே தனியாக புறா வச்சு பந்தயம் ஓட்டிகிட்ருக்கோம். எப்படி சொல்லணும்னா ஒரு வருஷத்தில் 3 மாதம் தான் பந்தயம் வரும். இந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் வரைக்கும் வரும். இந்த வருஷம் வரைக்கும் புறா சும்மாவே இருக்கும். அந்த ஜூன் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 மாதத்தில் புறா ஓட்டுவோம். ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே காலேஜ் எதுக்குமே போகும்போது உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து வெயிலே உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டுவோம். நைட்டு 2 மணி 3 மணி ஆகும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஹாபி ஒரு பொழுதுபோக்காக வளர்க்குறதை தாண்டி ஒரு போட்டி முறை சார்ந்து போகணுங்கிற அளவுக்கு ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் வருது? நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து
அந்த ஜென்ரேஷன் அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேலே இது நமக்கு இந்த புறா இந்த மாதிரி இது. சில திரைப்படங்களில் புறா வளர்ப்பு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே காட்டப்பட்டாலும் 24 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பறக்கும் புறாக்களின் நுணுக்கமான திறமைகள் பலரையும் வியப்பில் ஆழ்த்துகின்றன.